ஒரே கல்லுல இன்னைக்கு 2 மாங்காய். டெய்லி என்ன குழம்பு செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இயல்பாகவே நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஜாதகத்துல எந்த கிரகம் வீக்கா இருக்குதோ இந்த தானியங்களை நீங்க தானமா கொடுக்கும் போது இந்த கிரகம் வலிமை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, உங்களுக்கு சூரியன் வீக்கா இருந்துச்சுன்னா கோதுமையை நீங்க அதிக அளவு உடலுக்குள்ள சேர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சக்தி உடம்புக்கு கிடைக்கும். ரெண்டாவது, சூரியனுடைய பெயரை நீங்க வச்சுக்கும் போது உங்களுக்கு நல்லது. கதிரவன், சூரியன், சூர்யா இப்படின்னு பேர் வச்சுக்கும் போது சூரியனுடைய சக்தி இயல்பாகவே இந்த பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்ச விதி எதுனா எதெல்லாம் நம்ம கிட்ட வீக்கா இருக்குதோ அதை இந்த நவதானியங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பச்சைப்பயிர் வளர்றதுக்கு புதன் தான் காரணம், கோதுமை வளர சூரியன் தான் காரணம், நெல் வளர சந்திரன் தான் காரணம். அப்ப இதனுடைய கிரகத்தினுடைய சக்திகள் எல்லாமே இந்த நவதானியங்கள் இருக்கு. நீங்க இதெல்லாம் உங்க ஜாதகத்துல வீக்கா இருந்துச்சுன்னா இதை இந்தந்த கிழமைகள் அடிப்படையில் இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிடும் போது உங்களுக்கு என்ன குழம்பு வைக்கிறங்கிற பிரச்சனையும் ஷார்ட் அவுட் ஆயிரும். உங்க ஜாதகத்துல என்னென்னலாம் வீக்கா இருக்குதோ அதுவும் உங்களுக்கு டேலி ஆயிரும். ஒரே கல்லுல